என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய பேர் கேட்ட லொக்கேஷனில் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெடி டாக் பேஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சோலார் பேனலும் போடுறாங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது செலவாக இந்த சோலாரும் பண்ணிடுங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் இல்லாத எனர்ஜி யூஸ் பண்ணலாம் இல்லையா. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டையும் காமிச்சிருங்க. அதுலேயும் கூட நம்பர் இருக்கும். அதே நம்பர் கூட ஸ்க்ரீனில் இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனல் எப்பயுமே உங்களுக்கு டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். நோ கமிஷன், டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறவங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறையா பேர் கேட்ட லொக்கேஷனில் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெடி டாக் பேஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டோட பக்கத்திலே பார்க்க முடியும் போர்டு இருக்கு இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் தான் இப்போ ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்துடலாங்களா. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் நம்ம சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க இல்லையா, அதே வண்டலூரில் ரத்னமங்கலம் குபேரர் கோயில் பக்கத்தில் ஆகாஷ் கார்டனில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரெசிடென்ஷியல் ஏரியா. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற வண்டலூரில் தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வரும் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த தாவூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒட்டின மாதிரி லெஃப்ட் வருங்க. நீங்கள் வண்டலூர்லேருந்து வரும்போது, வண்டலூர் சிக்னல்லேருந்து வரும்போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு நீங்கள் வர முடியும். இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் செல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கம்பாக்கம் அப்பேடு மெயின் ரோடு இருக்குது பாருங்கள். நம்ம தாமரை ஈஸ்டர்ன் பைபாஸ் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த ரோடுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோடு அங்கேருந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு வருது. அந்த ரோடுக்கும் நீங்கள் சென்றடைய முடியும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் போகாமலேயே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும். அந்த ரோடு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, தாமரை ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் இன் பிட்வீனில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது இந்த காரிடாரில். ஐடி வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் பெருங்குளத்தூர் நம்ம ஸ்ரீராம் கேட்வே சிறுசேரி ஐடி வார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நான் மொத்தமாக அப்படியே லிஸ்ட்டு சொல்கிறேங்க. ஃபிட்ஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ நிகேதன் பாடசாலை CBSE ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அந்த காம்பவுண்ட் வால் தெரியுது இல்லையா, அந்த எல்லோ பில்டிங் அதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல். இது மட்டும் இல்லாமல் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், தாகூர் நர்சிங் காலேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அது மூலிமா நீங்கள் VIT சென்டர் அடையலாம். செட்டிநாடு இருக்குது, ஃப்ரண்ட்டில் நம்ம காலேஜ், என்னோட காலேஜ் கிரசன்ட் இருக்குது, நான் படித்த காலேஜ். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே ரோடு தாங்க, வெங்கம்பாக்கம் அப்பேடு ரோடு வழியாக போனீங்கன்னா தாமரை ஈஸ்டர்ன் பைபாஸ். அந்த தாமரை ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சேலையூரில் உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே. நல்ல ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியா. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த கார்டர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். லேண்டுனாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னாலும் சரி. ஓகேங்களா, கிளாம்பாக்கம் சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டதுனால அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய காரிடார் தாங்க இது. இப்போ நம்ம இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ஹவுஸாக கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்க்க போகிறது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வீடு தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 845 ஸ்கொயர் ஃபீட் DTCP அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டாக் பே ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடுங்க, தார் ரோடு தான். ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் சைட் வால்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் லைட் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் இருக்குது, சோக் பீட் இருக்குது, சம்பும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. அதுலேயும் ஃபுல்லாக கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. மெயின் டோர் இன்னும் பாலிஷ் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. வீடியோலேயும் நீங்கள் பார்க்க முடியும் வீடு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் ரோமா பிராண்டில் இருக்குது. அங்கே வாசல் இல்லைங்க, அங்கே காட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் லிவிங் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு எல் சைட் சோஃபா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அப்படியே நீங்கள் கிளியராக டிவி பார்க்கலாங்க. நல்ல ஒரு வியூ இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்படியே மேலே வரைக்கும் அழகாக சுற்றி போது பார்க்க நல்லா இருந்தது. ஃப்ளோரிங் கிரனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. டைனிங் ஏரியா, டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, டச் ஸ்க்ரீன் மிரரோடு இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய கிச்சன் இது. செல்ஃப் இருக்குது, எல் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் இருக்குது, உங்களுக்கு பேரிவர் பிராண்ட் டேப்ஸோடு இருக்குது. வால் டைல்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியா நல்ல காற்றூட்டமாக இருக்குது, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டரும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. தண்ணி அமுச்சு விட்டேன், ஐயோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது. கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஃபேன் டியூப் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டர் அப்படியே கொடுத்துட்றாங்க. இந்த வியூவும் பார்க்க நல்லா இருக்குல்ல? அப்படி வாங்க மேலே போகலாம். ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குங்க. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஓப்பன் டெரஸ் இருக்குது. இந்த ஸ்பாட் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. இந்த பில்டர் என்னை வீடியோ எடுக்க கூப்பிட்டாங்க இல்லையா, அப்போவே எனக்கு இந்த லொக்கேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது, இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. முக்கியமாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதை பாருங்க, வுட்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ எடிட்டர் இந்த டைமில் ஃப்ரண்ட் எலிவேஷன் போட்டுருங்க. இந்த ஓப்பன் டெரஸ் நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ். ஸ்டார்கேஸில் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி இருக்குது. நல்லா காற்று. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்டுங்க. மேலே ரூஃப் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு ஓப்பன், இது வந்து கவர்டு. செல்ஃபும் 2 செல்ஃப் இருக்குது. இன்டீரியர் ஒர்க் வேணும்னா பில்டர் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல் அண்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. பேரிவேர் பிராண்ட்லேயும் நல்ல பெரிய சைஸில் தாங்க கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சும்மா வந்து ஒரு 7 இன்ச் 8 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் கூட இருக்குது இல்லையா, இது நல்லா பெருசாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, நல்லா பெரிய செல்ஃபாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு ஃபுல்லாகவே நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. அப்படியே மேலே போய்டலாம். இப்படி நல்லா வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட்டு பில்லு மிச்சமாகும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சோலார் பேனலும் போடுறாங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது செலவாக இந்த சோலாரும் பண்ணிடுங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷன் இல்லாத எனர்ஜி யூஸ் பண்ணலாம் இல்லையா. பாருங்கள், சொல்லி வாய முடியல, அந்த வீட்டில் சோலார் பண்ணியிருக்காங்க. நல்ல கரண்ட் பில்லுங்க, டிராஸ்டிக்காக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் நிறையா பார்த்துருக்கேன். நல்ல சோலார் பேனல் பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து மேலே டெரஸ் வந்துட்டோமா, ஹெட்ரூம் இருக்குது, டோர் கொடுத்துருக்குறாங்க, வித் கிரில் கேட்டோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த பில்டிங்கு பேக் சைடில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். அப்படி தான் நம்ம உள்ளே வரணும். அப்புறம் கிறிஸ் ஸ்கூல் கூட இங்கே ஒன்று இருக்குது. இந்த பக்கம் அப்படியே பார்த்துருங்க. இந்த பில்டிங்களுக்கு நடுவில் தான் இதுதான் குபேரர் கோயிலா. குபேரர் கோயில் நான் போனதில்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. தெரியாமல் நான் எப்பயுமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். இங்கே தான் ஆனால் குபேரர் கோயில் இருக்குது, இந்த சைடில் தான். இருங்க வரேன். எத்தனை லிட்டர் இது?
1000 லிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரேட்டை பார்த்துடலாமா? வாங்க வாங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் காஸ்ட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற டேரெக்டாக பில்லர் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டையும் காமிச்சிருங்க. அதுலேயும் கூட நம்பர் இருக்கும். அதே நம்பர் கூட ஸ்க்ரீனில் இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பில்லருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனல் எப்பயுமே உங்களுக்கு டேரெக்ட் கான்டெக்ட் நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். நோ கமிஷன், டேரெக்ட் பில்லர் கான்டெக்ட் நம்பர் தான். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய். எனக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஓப்பன் டெரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ரேட் எங்கே நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, பாய்.